ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செக்கு நல்லெண்ணெய் தாராளமாக விட்டுட்டு அதில் 2 பட்டை 2 கிராம்பு பொரிஞ்சு வந்ததுமே 2 பச்சை மிளகா 50 கிராம் பூண்டு 100 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்ததும் அதில் வந்து 1 ஸ்பூன் சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு ஈரலில் உள்ளே போட்டு நல்லா ஒரு ஃப்ரை கொடுத்துட வேண்டியதுதான். ஃப்ரை ஆகி வந்ததும் உப்பு தேவையான அளவு போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுறலாம். நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து பச்சை மிளகாய் தூக்கி தூர போட்டுட்டு பூண்டை வந்து நல்லா நசுக்கி விட்டுட்டு தண்ணி நல்லா வற்றி வந்ததும் சோம்பும் மிளகும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். தாராளமாக போட்டுக்கலாம், போடுற அளவுக்கு எஃபெக்டாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, கொதிக்க விட்டால் கொல கொலன்னு வந்துடும். அதனால் அப்படியே போட்டு விட்டு 2 கிண்டு கிண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டிங்கன்னா ஜம்முன்னு ரெடி ஆயிரும். அடுத்ததாக நம்ம செக்கு நல்லெண்ணெயை விட்டு 2 பட்டை 2 கிராம்பு அனாச்சிப்பூ கடல்பாசி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் தாராளமாக 200 கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஒரு கை அளவு வெங்காயம் அரைச்சது சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு அது ஒரு கை அளவு, அதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி எல்லாமே ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் மசாலா ரெடிலாம் கொஞ்சமாக சோம்பு கசகசா, ஒரு கை அளவு தேங்காய் பூ, 10 முந்திரி, 1 ஸ்பூன் மிளகு அரைச்சி துண்டாக எடுத்து வச்சிடலாம். மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் இந்த காம்பினேஷனில் மசாலா எடுத்து அதை போட்டு 2 கிண்டு கிண்டிட்டு சிக்கனை நல்லா வதக்குற அளவுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். வதக்கி அதுக்கப்புறமா தாராளமாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளே போட்டு எல்லாத்தையும் தண்ணி தாராளமாக விட்டு சிக்கன் தண்ணி குழம்பு 2 விசில் விட்டு இறக்குறப்ப ஜம்முன்னு ரெடி ஆயிரும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் அரிஞ்சு வச்ச மல்லி இலையும் சேர்த்து கலக்கி இறக்கிறப்ப கமன்னு சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிரும். சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லிக்கும் நான் வந்து இன்றைக்கி இட்லிக்கு தான் சாப்பிட போகிறேன். நல்லா தாராளமாக குழம்ப விட்டு இட்லி அதோடு சேர்த்து கரைச்சி அடிக்கிறப்ப மாசாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பா.